வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான பீஸா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப நேரம் மாவு பிசைய வேண்டியது இல்லைங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1/2 கப் சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்திக்கோங்க. நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஈஸ்டாக இருந்தால் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடுக்கணும். 1 கப் மைதா மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாக பீஸாக்கு நம்ம ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா மாவு பிசையணும். ஆனால் நம்ம இன்னைக்கு அவ்வளோ நேரம் பிசைய போகிறது இல்லைங்க. அவ்வளோதான். இப்படி நல்லா ஒன்று சேர்ற மாதிரி பிசைஞ்சா போதும். இந்த மாதிரி டக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்து இப்படி வெளியேயும் மாவு மேலேயும் எண்ணெயை தேய்ச்சி விட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம மாவை 2 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஒரு பீஸா பேன் எடுத்து கொஞ்சமாக ஆயில் தடவிக்கோங்க. பீஸா மாவை பேனில் வச்சு எல்லா பக்கமும் ஏகமாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க. நடுவில் திக்காக இருக்கக்கூடாது, கார்னரில் தான் திக்காக இருக்கணும். இப்போ ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக பீஸா சாஸ் எடுத்து மேலே இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மொசரல்லா சீஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். காளான், தக்காளி, பன்னீர், வெங்காயம், ஸ்வீட் கார்ன். உங்ககிட்ட எந்த வெஜிடபிள்ஸ் இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொடமிளகாய், ஆலிவ்ஸ் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் மேலே துருவிய சீஸ் போட்டுக்கலாம். சீஸ் உங்களுக்கு வேண்டிய அளவு யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மைக்ரோவனில் வச்சிடலாம். 200 டிகிரி செல்சியஸில் வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். வாவ், சூப்பராக பீஸா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி பீஸா செய்கிறதுன்னு பார்த்தோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.